அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, புதன், சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் பயணம் செய்வார். தமிழ் மாதங்களான வைகாசியும் ஆனியும் இணைந்த மாதம் இந்த ஜூன் மாதம். கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம். ஜூன் மாதத்தில் சக்கராதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகின்றது. மேலும் இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கின்றது. 9/6/2024 அன்று புதன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 13/6/2024 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 15/6/2024 அன்று சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 26/6/2024 அன்று புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூன் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். அவர் சப்தமஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். எனவே கல்வி மற்றும் கலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அரசு வழி ஆதரவு உண்டு. அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அந்த முயற்சி கைகூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் வரலாம். புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவ விருதுகள் கிடைக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிநாதன் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம். ஆரோக்கியம் சீராகும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. பாக பிரிவினை நல்லபடியாக முடியும். அதிகார அந்தஸ்தில் உள்ளவர்களின் ஆதரவோடு பல நல்ல காரியங்கள் முடிவடையும். உடன்பிறப்புகளின் திருமண வைபவம் சிறப்பாக நடைபெறும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தனவரவு திருப்தி தரும். மேலும் ஜூன் 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் 8ஆம் இடத்தில் மறைவது யோகம்தான். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பார்கள். அந்த அடிப்படையில் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். எனவே கிளை தொழில் செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சம்பள உயர்வும் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலும் கிடைக்கும். மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது உத்தியோகம் சம்பந்தமாகவோ வெளிநாடு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அது கைகூடும். மேலும் ஜூன் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு வரும்பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். தொழில் வளர்ச்சி உச்சத்தை அடையும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழல் உருவாகும். அதிர்ஷ்ட தேவதை இல்லத்தில் அடியெடுத்து வைக்கும் நேரம் இது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும். வருமானம் திருப்தி தரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் உண்டு. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு. பெண்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். சுப செய்திகள் வந்து சேரும். மேலும் உங்கள் ராசிக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தான அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்தார். இந்த பெயர்ச்சிக்கு பிறகு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு வருகிறார். இதனால் இதுவரை இருந்து வந்த பண கஷ்டம், தேவையற்ற செலவுகள், கல்வியில் ஏற்பட்ட தொய்வு, ஆரோக்கிய இன்மை ஆகியவை நீங்கி சுப பலன்கள் ஏற்படும். அடுத்தவர்கள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். திருமணம் ஆகாமல் இருந்து வரும் இந்த ராசியினருக்கு திருமணம் தொடர்பான பணிகளில்
இடையில் இருந்த தாமதங்கள் நீங்கி சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த மனவேற்றுமைகள் நீங்கி அந்யோன்யம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட தூர பயணங்களால் நல்ல பலன்கள் கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் உங்களது நல்ல செயல்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இனிமையான பேச்சினால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குரு பகவான் அருளால் அந்த பாக்கியம் கைகூடி வரும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். சமுதாயத்தில் பிரபலமாக இருப்பவர்களின் தொடர்புகள் கிடைப்பதன் மூலம் கௌரவம் அதிகரிக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் எல்லாவற்றிலும் லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர் வழியில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். மனக்கவலைகள் நீங்கும். எதையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயலாற்றுவீர்கள். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கக்கூடும். சமுதாயத்தில் கௌரவம் கிடைக்க பெறுவீர்கள். பெற்றோர், உற்றார், உறவினர் மீது அன்பு செலுத்துவீர்கள். ஆன்மீக பணிகளில் நாட்டம் உண்டாகும். பொது சேவை செய்யும் எண்ணம் மேலோங்கும். இனி வராது என்று எண்ணிய பணம், பொருட்கள் வந்து சேரும். உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டாகும். நீண்ட நாட்களாக நிறைவேற்ற வேண்டும் என்று திட்டமிட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிறர் பாராட்டும்படி உங்கள் செயல்திறன் அமையும். சுயமரியாதை அதிகரிக்கும். கண்ணியம் தவறாமல் செயல்படுவீர்கள். மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும். பிரபலங்கள் சந்திப்பு கிடைப்பதன் மூலம் நன்மை உண்டாகும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் இளைய சகோதரர் வழியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சவாலான பணிகளை பிறர் வெச்சும்படி துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். கலைகளில் ஆர்வம் உண்டாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். நீண்ட தூர தகவல்கள், கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல்கள் வரக்கூடும். அதனால் நன்மையும் உண்டாகும். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிசம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகிறார். குருவிற்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு. ஆகையால் ரிஷபராசியில் இருக்கின்ற குரு பகவான் நல்ல பலனை தருவார். மேலும் வீட்டிற்கு தேவையான பொருள்கள் வாங்க வேண்டியிருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பணவரத்து திருப்தி தரும். தொழில் வியாபாரம், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பணம் வரக்கூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பூர்வீக சொத்து மூலம் வரவேண்டிய வருமானமும் வரும். மேலும் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய தேவையான நிதி உதவிகள் கிடைக்கும். பார்ட்னர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி அவர்களால் முன்னேற்றம் உண்டாகும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய தொழில் தொடங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வெளிநாட்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு மற்றும் இதர சலுகைகள் கிடைக்கக்கூடும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் வரவேண்டிய பணம் கைக்கு கிடைப்பதில் இருந்த தடைகள் நீங்கும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும் அளவிற்கு வருமானம் உயரும். வங்கிக் கடன்கள் கிடைப்பது தாமதமாகலாம். பொருளாதார நிலை மேம்பட நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். மாணவர்களுக்கு, தொடக்க கல்வி கற்பவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். உங்களது முயற்சிகளுக்கு ஆசிரியர்களின் பாராட்டுகள் கிடைக்கும். உயர்கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். படிப்பில் கவனம் செலுத்துவதன் மூலம் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். கல்வி கற்க தேவையான நிதி உதவிகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். தொழிற்கல்வி கற்பவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வரக்கூடும். கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ச்சி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் திருமண தடை தாமதங்கள் விலகும். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் கூடி வரும். மனம் போல் மாங்கல்யம் அமையக்கூடும். திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடும். வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் உறவினர்கள், நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கல்வி, தொழில் வியாபாரம் தொடர்பாக வெளிநாடு செல்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல பலன்கள் உண்டு. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஆலங்குடி குருவை அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்குவது நன்மை தரும். முடியாதவர்கள் வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ சாய்பாபா, ஸ்ரீ ராகவேந்திரர் போன்ற மகான்களை வணங்க நன்மைகள் உண்டாகும்.